பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன். அவர்கள் ஒருபோதும் குறுகி போவதே இல்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர்கள் ஒருபோதும் சிறுமைப்படுவது இல்லை. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். ஆடல் பாடலின் சத்தமும் ஸ்தோத்திர பலிகளும் புறப்பட்டு வருகிற இடத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். அவர்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, குறுகி போவதில்லை. அவர்கள் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே நாம் ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து ஆடல் பாடல் சத்தத்தோடு நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்மை மாத்திரமல்ல, நாம் ஆடல் பாடலுடன் துதிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார், மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் ஜனங்களை நிலைப்படுத்துவேன். அவர்கள் ஒருபோதும் நிலை தடுமாறி போவது இல்லை. அவர்களை நிலைப்படுத்துவேன். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போகவே மாட்டார்கள். அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்மை வர்த்திக்க பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை நிலைப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நமக்குள்ளே என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன். எப்பொழுது நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார், நமக்கு வேத வசனமாகிய விதையை அளித்து அதை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணி நம்முடைய நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார்.
ஆகவே நாம் ஒருபோதும் குறுகி போவதில்லை. நீதியின் விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணப்படும் பொழுது ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையில வராது. எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாயிருப்போம். எல்லாவற்றிலும் நாம் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவர் எப்படி நம்மை மேன்மைப்படுத்துகிறார், எப்படி நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார், எப்படி நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவர் நம்மை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைக்கிறார். கன்மலைகளின் அரண்கள் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய அப்பத்தாட்சி வருவதற்கு விடுவது இல்லை. அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தரை அவன் தேடுகிறபடியினால் அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் ஒருபோதும் குறுகி போக மாட்டோம். நம்மை மகிமைப்படுத்துவார். ஒருபோதும் சிறுமைப்படவே மாட்டோம். ஆகவே நம்மை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணி கன்மலைகளின் அரண்கள் மேலே நம்முடைய அடைக்கலத்தை ஆண்டவர் வைத்து நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் குறைவில்லாமல் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலே மற்றவர்கள் மூலமாய் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அவர்கள் தங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், மகிமையை இழந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறேன், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் பொழுது நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் ஒருபோதும் குறுகி போக மாட்டார்கள். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் ஒருபோதும் சிறுமைப்பட மாட்டார்கள் என்று வாக்கு பண்ணி ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறபடியினால் உமக்கு நன்றி. அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் அவர்களுக்கு நீர் அளித்து அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.